ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 19 ஆவணி 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளானது வருதுங்க. இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுங்க. இப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எந்தெந்த ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. ரிஷப ராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆவணி மாத பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரியாதவங்க முதல்ல இந்த வீடியோ முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. வாங்க ஆவணி மாத பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆவணி மாத பௌர்ணமி நாளானது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி அன்று வருகிறது. பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே சொல்லலாங்க. இந்த ஆவணி மாத பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களின் பக்கம் நமது மனை திருப்ப வேண்டும் என முன்னோர்கள் நிறைவே சொல்லியிருக்காங்க. அதாவது அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு, பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு என பிரித்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போன்ற மலை கோவில்களுக்கு சென்று வழிபட்டு கிரிவலம் செல்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கண்டிப்பா இந்த ஆவணி பௌர்ணமி நாளை மிஸ் பண்ணாம இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கிரிவலம் சென்று வாருங்க. நீங்களும் கிரிவலம் செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்களும் பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான பலன்களையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா சக்தி நாராயண பூஜை, சக்தி கலச வழிபாடு, இது எல்லாமே இந்த பௌர்ணமி தினத்துல செய்வது அதிக பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி அதிக சக்தி வாய்ந்த பூஜைகளை பார்த்தீங்கன்னா ஆவணி பௌர்ணமி நாளன்னைக்கு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை நம்ம நினைக்கிறோமோ அது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் இருந்தாலும் அது அனைத்துமே இந்த நாளில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த மாதிரி பூஜை நீங்க செய்யறதுனால பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய தொழில் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 2 மடங்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, இது எல்லாமே இந்த ஆவணி பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அளவற்ற மன மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்கெல்லாம் சந்திரன் நீச்சில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பௌர்ணமி வழிபாட்டை மாதம் தோறும் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஆவணி பௌர்ணமி நாளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கக்கூடிய சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அவிட்டம் நாளில் பூணூல் அணிவது, கல்வி கற்பவர்கள் சிறப்பு வழிபாடு செய்வது என பல நல்ல விஷயங்கள் இந்த நாளில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நெல்மணிகளை வாங்கி பூஜை அறையில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சிடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதுவும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். நெல்மணிகள் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் நெல்மணி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அங்கே வாங்கி கூட நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நெல்மணிகளை வாங்கி பூஜையில் வைத்து ஒரு பிடியை மட்டும் உங்கள் கைகளால் எடுத்து வைக்கலாங்க. யாருக்கெல்லாம் அதிக கடன் சுமை இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஒரு கைப்பிடி நெல்மணியை பூஜை அறையில் வைக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க நெல்மணிகளை வைக்கும் பொழுது மனதார வேண்டிக் கொண்டு வைக்கலாங்க.
ஒரு பிடி நெல்மணியை வைப்பதன் மூலம் அளவில்லாத பணத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆவணி மாத பௌர்ணமியோட சிறப்புகளை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததாக இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ரிஷப ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ரிஷப ராசி நேயர்கள் சமூக சேவையில் ஆர்வம் காட்டும் ஒரு நபரா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் கூட்டு கிரக யோக அமைப்பில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கின்றனர். அதோடு மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா சுக்கிர மங்கள யோகம், புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம் போன்ற யோகங்களும் இருப்பதால் தடைகள் தானாக விலகுங்க. ஆவணி 1ஆம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசி நாதனாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அவர் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையா இருக்கலாம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா எதிர்பாராத திருப்பங்களை உங்களுக்கு சந்திக்க நேரிடலாம். சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் அகன்று மன மகிழ்ச்சியை வழங்கும். உத்தியோகத்தில் பணி நீடிப்பும் கூடுதல் பொறுப்புகளும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படலாம். ஆவணி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வருவதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படலாம். இவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்கணுங்க. வேலை வாய்ப்பிற்கான முயற்சிகளை செய்தல், கல்யாண கனவுகளை நினைவாக்குதல் போன்ற சுப காரியங்களில் கவனம் செலுத்தலாம். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. அதே போல உங்களுக்கு வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். சனி பகவான் ஆவணி 7ஆம் தேதி மகர ராசிக்கு வக்ர இயக்கத்தில் செல்கிறார். அங்கு சுமார் 4 மாத காலம் சஞ்சரித்த பின்னர் மீண்டும் கும்ப ராசிக்கு செல்ல போகிறார். வாக்கிய கணித ரீதியாக வரும் இந்த மாற்றம் உங்களுடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா திடீர் முன்னேற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். முன்பு மகரத்தில் சஞ்சரித்த பொழுது கொடுக்காத சில பலன்களை சனி பகவான் இப்பொழுது கொடுக்க போகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிகளுக்குள் ஏற்பட்ட மன வருத்தங்கள் மாறும். தந்தை வழி ஆதரவு தக்க சமயத்தில் கிடைக்குங்க. சிந்தனைகள் வெற்றி பெற செல்வந்தர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் சந்ததிகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரலாம். சிம்மத்தில் வக்ரமாக சஞ்சரித்து வரும் புதன் ஆவணி 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாக பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் புதன் பகவான். தன பஞ்சம அதிபதியான புதன் பலம் பெறுவது யோகமாக உங்களுக்கு இருக்கலாம். இதனால உங்களுடைய பொருளாதாரத்தில் உச்சநிலை அமையலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி நீடிப்பும் கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படும். கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயருங்க. மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் தேர்ச்சியும் நல்ல பெயரும் கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்க ஒழுக்கமாக இருக்கணுங்க. பணிபுரியும் பெண்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம். ஸோ ரிஷப ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18, 19 மற்றும் 29. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு ரிஷப ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போது, என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.